ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலேஜ் போகிற ஒர்க் இருந்ததுங்க. இவ்வளோ நாள் கழித்து எதுக்காக காலேஜ் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தான். கான்வோ வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பிளாக் கலர் கோட் போட்டு அந்த கான்வகேஷன் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஹெச்ஓடி மேம் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எங்களுக்கு சீக்கிரமாக கான்வகேஷன் வச்சுருங்கன்னு. லாஸ்ட் இயர் கான்வகேஷன் வச்சுருந்தாங்க. என்னோடய டெலிவரி டைம், ஸோ என்னால் போக முடியல. காலேஜ் போகிறது சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. சடனாக போனனால யாரையுமே மீட் பண்ண முடியலங்க. காலேஜில் உட்காந்து பேசி சிரிக்காத இடமே இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்காத இடமே இல்லை. நாம் போகிற காலேஜ் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது நமக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஸ்டாஃப் தான். எனக்கு ரெண்டுமே சூப்பராக கிடச்சிருந்தது. இந்த அளவுக்கு நான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துட்டேன் காலேஜில். ஒரு இடத்துலையும் நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு வரதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ வயசானாலுமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் காலேஜ் லைஃப். திரும்ப போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலான்னு சொல்லிடுவேன். காலேஜ் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சித்தி வீட்டுக்கு போயாச்சுங்க. இவன் தான் கூக்கி. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேங்க. வீட்டு பக்கத்தில் இருந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அப்போல்லாம் சித்தி அலோவ் பண்ணவே இல்லை. எப்படியோ பெர்மிஷன் கெஞ்சி கேட்டு வச்சாச்சு. இப்போது கூக்கிலனா சித்தி இல்லை போல். கூக்கியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேருந்து ஆஃபீஸ் முடிஞ்சு எப்போ வந்தாலுமே இவன் கூட விளையாடிட்டு பிஸ்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன். அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து காலேஜ், அதுக்கப்புறமா சித்தி வீடு, மெயினாக கூக்கி இவங்களெல்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?